ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நிறைய இடையூறுகள் வரும். அது மாதிரி இந்த சேனலில் எனக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. அது முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எபிசோட்குள்ளே போகலாமா? இது 10. மிஸ் ஜிங்லேடிக்காக நம்ம ஹீரோயினி ஒரு சூப் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு சீ ஃபுட் சூப்பாக தான் இருக்கும். என்ன சூப் இவ்வளோ மஞ்சள் கலரில் இருக்குது? ஏன் இதுக்கு முன்னாடி நீ தின்னு பார்த்தது இல்லையா என்ன? ஆ நீ ஆ சரி, சண்டைலாம் வேண்டாம். முதல்ல இது நான் இல்லை, நீ சாப்பிட்டு காமி, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங் அந்த சூப்பை நம்ம ஹீரோயின்கிட்டே தள்ளி வச்சிருவாங்க. கேட்டோன்னே செஞ்சு கொடுத்துட்டா யாருக்கு தான் டவுட் வராது? நம்ம ஜிங்க்கும் வந்த டவுட்னால ஹீரோயினை தள்ள, ஹீரோயினையும் நான் இதில் விஷம் வச்சுட்டேன்னு நினைக்கிறியாம்மா? என்ன போய் சந்தேகப்படுறியே? சந்தேகம் இல்லை, நீங்கள் பண்ணாலும் பண்ணுவீங்க, சாப்பிட்டு காமிங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயினி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றது எதிர்த்துல இருக்கவங்களுக்கு எச்சி விடுற மாதிரி அப்படி ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க. போதும் போதும், நீயே எல்லாத்தையும் காலி பண்ணிடாத, கொஞ்சமாச்சு வை. மிஸ்ஸஸ் ஜிங் இவ்வளோ குடிச்சிருவா, நீங்கள் குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி படைப்பேன்னு சொன்னதும் ஜிங் அதை குடிச்சு பார்த்துட்டு அந்த நிமிஷமே அந்த சூப் இவங்க செய்யலை, இது நீ ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன்னு அந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொன்னதும் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும், எங்கள் ரெஸ்டாரண்ட்டா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்துட்டு பணிப்பேனோ, வாவ் இது செம்ம சூப்பராக இருக்குது. இவ வெளியில் காஸ்ட்லி சாப்பிட்டதே இல்லை போல, நாக்கு தூக்க போகிற மாதிரி போட்டுட்ருக்கா. ஆனால் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனிப்பெண் ஸ்வயங்கி நிற்கல பொத்துன்னு விழுந்துடும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. இதுலேருந்தே ஜிங்க்கு தெரிஞ்சு போயிடும், தன்னை சாய்க்கிறதுக்காக அந்த சூப்பை நம்ம ஹீரோயினையும் குடிச்சிருக்கான்றத. நீ கைக்காரி தான் போ. அதே தான், ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் 357ன்னு சொல்லினே அவங்களும் பொத்துன்னு விழுந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினி தட்டு தடுமாறி எப்படியாச்சும் என் ரூமுக்கு நான் போயிடணும், இந்த லூசுங்களை குடிக்க வைக்க நானும் இதை குடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ஒரு பக்கம் போய் நல்லா சாப்பிட்டு குரடிச்சு தூங்க, அங்கே வந்த டீ மாஸ்டர் இவன் எங்கே நினைக்கிறானோ அங்கே திங்குறான் படுத்துக்கிறான், இவன் கூடலாம் எப்படி தான் மனுஷங்க இருக்கிறதோ சே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போலான்னு பார்க்கும் போது மேல்கூரையிலேருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கோண்டே எழுந்துடுறா. மேல்கூரையிலேருந்து தண்ணி சொட்டுது. பரவாயில்லையா பரவாயில்லையா, எழுந்து தொலை சனியனே. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட டீலிங் பேசிகிட்டு இருப்பாங்க டீ இல்லை விஷயமா. அந்த நேரம் பார்த்து இவருக்கு கத்திட்டு வர, இல்லை 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 நீ உட்காந்து உன் வேலையை பாரு, நான் என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் கிளம்பும் போது, நாங்கள் மற்ற ரெஸ்டாரண்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கம்மி ரேட்டில் எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் புதுசு இல்லையா, அதனால $3 கொடுக்க முடியும்னு சொன்னோன்னே டீ மாஸ்டர் கடுப்பாയി, மற்ற ரெஸ்டாரண்ட்டை விட எங்கள் ரெஸ்டாரண்ட் எந்த விதத்தில் குறைஞ்சி போச்சுன்னு இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க, எதுக்காக இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ஜின்டியோட மார்க்கே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருடா. என்ன அமைதியாக இருக்க சொல்கிற, இவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட்டு, மேல்கூரையில் தண்ணி சொட்டுது, நான் அதை போய் பார்க்குறேன். என்ன இப்படி சடனாக கோச்சிக்கிறீங்க, நீங்கள் ஜின்டியோட முதலாளின்னு தெரியாது, நாங்கள் $1 தான் வாங்குவோம், கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒத்துப்பாங்க. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ, டே எல்லாமே ஒன்னால தானே நடந்தது, ரொம்ப நன்றி, உன்னோட திறமை உனக்கே தெரிய மாட்டுது, சரி அதை விடு, மேல்கூரையில் தண்ணி சொட்டிட்டு இருக்கு. மேல்கூரையிலையா? ஆமாம், இரு நான் போய் உனக்காக செக் பண்ணுறேன். இவன் போய் செக் பண்ணுறானா, அது சரி வராதே. ஐயோ இந்த ஒரு சொட்டலே தாங்கிட்டு எப்படியாச்சும் நைட்டு கடந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வேற இடத்த கிளப்பி விட்டு நிறைய தண்ணியை வர வச்சிருவாரு. யோ மேலே என்னையா பண்ணுற, தண்ணி நிறைய கொட்டுது, நானே வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாரு. ஹீரோ அமைதியாக உட்காந்து டீ குடிக்கலான்னு போகும்போது இடிமின்னல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வெய் வந்து என்ன நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, மேலே சீர் பண்ணுறதுக்காக டீ மாஸ்டர் போனான். டீ மாஸ்டரான்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளேயே அவர் பின்னாடி வந்து நிற்பாரு. என்னடா விழுந்துட்டியா? அதுக்கு ஒன்று தேவையில்லாத வேலை, எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்த்தியா? சி கையெடு, உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பத்திண்டு வருது, ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க, என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாரு, அவ்வளோ சீக்கிரம்லாம் தப்பிச்சு போக முடியாது, எங்களால் யாரும் ஏமாற்ற முடியாது. இங்கே பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு மேலே தான் பொறுப்பேன், அதுக்கு மேலே பொறுக்க மாட்டேன். என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சொல்லு. ஐயோ இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, இவனுங்க வச்சிருக்கிற வீட்டு லட்சணமோ ஹோட்டலோ. ஐயோ. ஒரு பக்கம் செகண்ட் லேடி பாட்டிக்கிட்ட ஒரு நியூ டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம பாட்டி குடிச்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் நம்ம டீயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், என்னோட ஷாப்பில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, நீ உன்னோட ஷாப்பில் ஏதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கியா? இல்லை அந்த ரிஸ்கெல்லாம் நான் எடுக்க விரும்பலை, அதெல்லாம் யார் பண்ண போகிறா, ஒரு வேளை ஃபெயிலியரில் முடிஞ்சிட்டா? ஃபெயிலியரில் அந்த நேரம் பார்த்து ஹீரோயினியும் ஜிங்க்கும் கூட்டமிச்சிங்களா பாட்டின்னு சொல்லி வந்து நிற்க, நைட்டுக்கு ஃபேமிலி டின்னர் இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளைங்க இவ்வளோ நேரமாக தூங்கி பழிஞ்சு வரது அப்படின்னு சொல்லி செகண்ட் லேடி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு வராங்களா, பின்ன சீ ஃபுட் சாப்பிட்டா இந்த மாதிரி தூக்கம் வராமல் என்ன பண்ணும், சீ ஃபுட்டில் மசாலா ஓவர் டோஸ் ஆனால் தான் இப்படி நடக்கும், உண்மையுமே வச்சுக்கிட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு லேடி கேட்க, இவங்க எனக்கு ஏன் வைக்க போகிறாங்க, அதானே நான் ஏன் இவளுக்கு வைக்க போகிறேன், என்னை எதுக்கு காப்பாற்றுன அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்பாங்க.
உன்னை இதில் மாட்டி விட நான் என்ன முட்டாளா? அதை விட பெரிய வெயிட்டா வைப்பேன், இரு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல மறந்துட்டு நீ அக்கா செஞ்சு கொடுத்த சீ ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் யாரும் சாப்பிடாத அளவுக்கு இருந்துச்சு. நீ என்ன ரொம்ப புகழ்ற. அப்படின்னா வர விருந்தாளிக்கு நீயே நைட்டு சமைச்சிறேன். எது? ஆ கரெக்ட் பாட்டி. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு. பாட்டி என்னால் குக் பண்ண முடியாது பாட்டி. அச்சோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, பெரியவங்க சொல்கிறாங்கல்ல. இந்த அளவுக்கு நல்லா சமைச்சிட்டு வர விருந்தாளிக்கு மட்டும் சமைக்கலைன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். செஞ்சு கொடுத்தேன்னா நம்ம குடும்பத்துக்கு பெருமை. ஆமாம் ஆமாம், என் பையனுக்கும் பெருமை கிடைக்கும்ல. வந்த நாள்லேருந்து மாமியாருக்கு ஒரு டீ கூட கொடுக்க மாட்டேற. இன்னைக்கு இவ சமைக்கிற சமையலை நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அது அதெல்லாம் கிடையாது, நீ தான் நைட்டு சமைக்கிற. போச்சு, ஏன் வேலை முடிஞ்சுது, வரட்டா? இவளை ஏய் நில்றி. என்ன, நான் அப்படி ஒன்று மாட்டி விடுவேன்னு எதிர்பார்க்கலல்ல. இதெல்லாம் மாட்டி விடுறதா? உன் மூஞ்சை இப்போ நான் குழப்பிட்டா என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி அடிக்க வருவாங்க. ஏய் வயலன்ஸ் வேணாம், பேச்சாவே இருக்கட்டும். என்னை மாட்டி விட்டுட்டு நீ நினைக்கிறியா உன்னை மண்ணை கவ வைக்கிறேன் பாரு. அதையும் பார்க்குறான். உன்னால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாதா? பார்த்துலாமா? பார்த்துடலாம். என்ன மிரட்டணும்னு உன் கனவுல கூட நினைக்காத, அது உன்னால் முடியாது. 357 அதையுமே பார்த்துடலாம். 132 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி இவங்க நம்பரையும் இவங்க நம்பரையும் மாறி மாறி சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போவாங்க. இவ ஏன் பின்னாடியே வரா? ஏய் நான் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு போவாங்க. நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற வேற திசை பக்கம் போயிடுவாங்க. நைட்டு டின்னர் நடக்கும். நிறைய டிஷ்ஷஸ் ஹீரோயினி செஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. உங்களுக்காக தான் பாட்டி, சாப்பிடுங்க, நானே சமைச்சேன். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி போக, இதெல்லாம் சத்தியமாக நீ செஞ்சுருக்க மாட்டேன்னு தெரியும். என்ன பண்ண? கோவை தான் எல்லா ரெஸ்டாரண்ட்லேருந்தையும் வாங்கிட்டு வந்தான். என்ன இப்போ இங்கே இருக்கவங்கெல்லாம் முட்டாள் நினச்சியா? எல்லா ஹோட்டலோட டேஸ்ட்டும் தின்னோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது முடியாது, நான் தான் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேனே. உன் கூட்டு தலங்க அவ்வளோ அறிவாளியான்னு பார்த்துருவோமே. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா? நன்றி பாட்டி. ஓ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு என்னவோ இந்த டிஷ்ஷு சூசகன் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கின மாதிரி இருக்கே. சீச்சி அப்படியே தெரியுது. அதில் டிஷ் எப்படி கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள், நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் எனக்கு ஃபுட் ரெஸ்டாரண்ட் டிஷ் மாதிரி இருக்குது. அப்படியே தெரியுது. அப்படிலாம் இல்லை. ஓ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாளே. என்ன ரொம்ப புகழ்கிற நீயே. புருஷ வீட்டுக்கு போனால் உனக்கு இது தேவைப்படும், என்கிட்ட இருந்து சமையல் கற்றுக்கோ. எனக்கு இது தேவைப்படாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படும். என்கிட்ட இருந்து தானே. யார் உங்ககிட்ட இருந்து சொன்னா? அதுக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட சீஃபாக இருப்பாங்க. ஜி உண்டும் இவங்கள எதுக்கடி கூப்பிட்டு வந்து உன்னோட கொட்டத்தை வெளியில் கொண்டு வரதான். கோவை மூலமாக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பிடிச்சேன். கொண்டு பிடிச்சிட்டியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், காட்டி கொடுத்துடாத. ஐயோ இப்போ போய் கேட்டால் எப்படிம்மா? நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு எதுக்கு கம்பேரிஷனெல்லாம்? அதெல்லாம் தெரியும், நீங்கள் கொஞ்சம் நவருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினையே தள்ளி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் இது என்னோட ரெஸ்டாரண்ட்டு, இது என்னோட ரெஸ்டாரண்ட். அப்படியா தெரியுது? நான் அப்போவே நினச்சேன் எல்லா டிஷ்ஷும் வாங்கி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது உண்மையா சிக்ஸி? ஐயோ அது பாட்டி, இதுக்கு மேலே மறைக்க முடியாத உண்மையை சொல்ல வேண்டியதுதான். வேற வழியே இல்லை, இவ்வளோ மாட்டி விட்டுற வேண்டியதுதான். பாட்டி என் மனசில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோவில் கட்டி வச்சுருக்கேன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட உங்களை இவ என்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கும் போது உங்களை பற்றின சீக்ரெட்டெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா. இவ சின்ன வயசாக இருக்கும் போது நீங்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்தினீங்களாமே. பாட்டி நான் எப்படி அப்படி சொல்வேன் பாட்டி? நீ இருமா, உன்னை பாட்டி தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை ஒரு வாட்டி நாய் துரத்துச்சேவா, நீங்கள் பக்கத்து ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களாமே. ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் ஜிங் அந்த ஹவுஸில் நம்ம ஹீரோயின் கூட நெருக்கமாகணுன்றதுக்காக இந்த வீட்டை பற்றி சொன்ன கதைகள். சொல்லாதன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே பாட்டி டென்ஷன் ஆகிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? பாட்டி நான் பண்ணல பாட்டி, இவ என்ன பழி வாங்குறா. இவ இந்த டிஷ்ஷை சமைக்கல, பத்தாதுக்கு இவ கேம்லிங் ஹவுஸ் நடத்திட்டு இருந்தா பாட்டி. சரி பாட்டி, நான் கேம்லிங் ஹவுஸ் நடத்திட்டு இருந்தேன். இவ உள்ள வந்து பார்க்காம நாங்க இருக்கன்னு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? நீ எந்த டேபிள் இருந்த நான் சொல்லவா என்ன? சீ வாய மூடுங்க, இந்த குடும்பத்தோட மானம் போயிட்டு இருக்கு. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கோச்சிட்டு போயிடுவாங்க. 2 மருமகளும் இதை நினச்சி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நினச்சதை பழி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்ம பாட்டி முன்னாடி பனிஷ்மெண்ட்டுக்காக உட்காந்துட்டு இருக்கும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் குடும்ப மனத்தை எப்படி கப்பலில் ஏற்றுவீங்க? உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக பிடிச்சா? இங்கே பாருங்கள், 3 நாளும் முட்டி போட்டுட்டு தான் இருக்கணும், இது என் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுவாங்க. 3 நாள் எழுந்திருச்சிங்க, முட்டியை உடச்சிருவேன். ஐயோ என்னால் முடியல. இதெல்லாம் உனக்கு தேவையே? என்னை காட்டி கொடுக்காம இருந்திருக்க வேண்டியதானே? எனக்கு நீ கொஞ்சம் நஞ்சு நல்லா தான் பண்ண, இதுக்கு மேலே இருக்குடி. இருக்கு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் மண்டியில் கை வச்சுட்டு வருவா. இவளுக்கு என்ன?
என்ன தேவையில்லாம அத குடிக்க வச்சு, என்ன மயக்கம் போட வச்சுட்டுல உன்ன. இவ இப்பதாண்டி எழுந்திருக்கா. உன்ன என்ன பண்றேன் பாரு! உன்ன கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் நம்ம ஹீரோயினி கழுத்த புடிச்சு நெருக்க, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிங்கியும் புடிச்சு இழுத்து, நீயும் அனுபவி இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி டயர்டா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. எதுக்கு இவ்ளோ டீ தூள் வாங்கி வச்சிருக்க? இது எப்படி சேல்ஸ் பண்ணுவ? இது எல்லாமே டீ மாஸ்டர் தான். எப்படி கம்மி ரேட்ல வாங்கி குடுத்தான் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவர பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும்போது, இவனா? இங்க பாரு, நான் ஆலோசனை மட்டும் தான் குடுத்தேன். வாங்குனது அவன்தான். என்னெல்லாம் இதுல இழுக்கக்கூடாது. கவலைப்படாத ஜிக்ஸி, இதெல்லாம் வித்துடலாம். எது நீ போய் அந்த டீ கப்புங்கள கழுவி வைடா. அதானே உன் வேலை. அதுக்கு தான் அவன் இருக்கிறானே. அவன் கூட நான் கொஞ்சம் பேசணும். நீ போய் டீ கப்ப கழுவு. எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கப் எடுத்துட்டு கிளம்பும்போது 3 மாசத்துல கடையை திறந்துருவேன் பெட் கட்டிட்டு இப்போ ஒண்ணுமே செய்யாம உட்காந்துருக்கனே அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இந்த வாய்ஸ் விடலாம் முன்னாடி இருந்திருக்கணும். இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். இருக்கட்டுமே, நாம இதை உழைச்சு முன்னேற்றிடலாம். டேய், உன்னை போய் கழுவு தானே சொன்னேன். ஏன்டா வந்த? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, இன்னும் கடையை ஓப்பன் பண்ணலையே. அதுதான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களே, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? நமக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் தேவை. இதெல்லாம் எதுக்கு தம்பி? பேசாமல் உங்கள் சித்திக்கிட்டே இந்த கடையை கொடுத்துட்டு வேலை வெட்டியை பார்க்க வேண்டியதானே. அது எப்படி முடியும்? டேய், ஏன்டா வந்த? இங்கே பாருங்க, தேவையில்லாத ரிஸ்க் ஏன் எடுக்கிறீங்க? பேசாமல் அந்த ஷாப்பை கொடுத்துட்டு அவங்க வழியில் போகலாம்ல. இல்லை என்னோட சித்திக்கிட்ட போய் இன்னும் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சித்தியும் பணிப்பெண்ணும் பேசிட்டு வரும்போது நம்ம ஹீரோ பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி டக்குன்னு கூப்பிடும் போது அவங்களுக்கு பயம் தூக்கி வாரி போட்டு, நீயா கொஞ்சம் மெதுவாக கூப்பிடக்கூடாதா? என்ன விஷயம்? அதாவது 3 மாதம் கொடுத்தீங்கல்ல. ஓ, உன்னால ஒன்றும் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறியா? பேசாமல் எங்களோட லேடிக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுரு. ஆ அதெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை விட நான் சம்பாரிச்சு காமிப்பேன். அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? இல்லை, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. சின்ன மென்டல் ஆயிட்டானா? இவனாலலாம் உங்களை மிஞ்சவே முடியாது. போகிற இடம்லாம் தடுப்பு சுவர் ஏற்படுத்தி வச்சுருக்கேன்ல. எவ்வளோ வேலைப்பா அந்த ரெஸ்டாரண்ட்டில். டேய், அது ஜிங்கானோட கப்பு. ஓ, அந்த மகராசன் கப்பில் வேற யாரும் குடிக்கக்கூடாதோ? சரி பரவாயில்ல, நான் வேறு கப்பில் ஊற்றி குடிச்சிக்கிறேன். ஜிங்கானும் டீ மாஸ்டர் எங்கடா? ஜிங்கான் அவன் வீட்டுக்கு போயிருக்கான். டீ மாஸ்டர் அவனுக்கு தலைக்காணி சரியில்லைன்னு வாங்க போயிருக்கான் கடை தெருவுக்கு. கடை தெருவுக்கா? ஏன்டா முன்னாடி சொல்லு. ஆமால, ஒருவேளை தப்பிச்சு போறானோ? அது சொல்லல. அவன் பில்லு சரியில்லைன்னு ஏன் முன்னாடியே சொல்லல? ஜிங்கான் தான் அவனுக்கு எல்லா உதவியும் செய்யறானா? அப்புறம் என்ன? நம்மள நம்பி வந்தவனை நாமளும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் வந்து நிப்பான். உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு, நீ ஏற்கனவே பண்ண அந்த கொலை விஷயத்துல இன்னும் கேஸ் முடியல, உன்னை தேடிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிறது சேஃப் இல்லை, நான் பக்கத்து ஊர்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன், சீக்கிரட்டா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்படின்னா நான் இங்கேருந்து போகணுமா? இங்கே நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன், எனக்கு எந்த இடமும் நிரந்தரல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஜிங்காங்க பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவரோட பில்லோவை எடுத்து வச்சுட்டு அந்த நேரம் பார்த்து ஹீரோ உனக்காக சூப் கொண்டு வந்திருக்கேன் குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் நல்லா இருக்கான்னு கேட்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு, நீ என் மேலே ரொம்ப கரிசனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவிகள்லாம் செஞ்சுட்ருக்க, இது கூட நான் உனக்கு செய்யலைனா எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் செய்யலைன்னு உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவனா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோனியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. செஞ்சாலும் செய்வேன். ஏய் உன்னை இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் டிஷ்ஷு கொண்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கா? ஐயோ ஜிங்கான், எனக்கு இது பிடிக்காது, இதை போய் கொண்டு வந்துட்டு எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறேன் இல்லை. இந்த பக்கம் மறுநாள் கடைக்கு வந்து பில்லோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கேருந்து நீ போயே ஆகணுமா ஜிக்ஸி? வேறு வழியே இல்லை, நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும். ஏன் போகணும்? ஜிங்கான் கிட்ட பற்றி சொல்லலாம்ல. இது என்னோட பிரச்சனை, நான் தான் பார்க்கணும். ஆனால் ஜிக்ஸி, நான் சொன்னது தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருப்பாங்க. இவ்வளோ நாள் இந்த இடத்துல இருந்துட்டு சொல்லாமல் கொல்லாமல் போனால் உன்னை என்னன்னு நினைப்பாங்க? என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? இங்கே பாருவை, சென்டிமெண்டெல்லாம் பேசாத. ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எல்லோரும் பிரிஞ்சு தான் ஆகணும். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா டெய்லி நீ மூணை பாரு. 3 வராது அன்னைக்கு அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன்னு நினச்சிக்கோ. நில்லு. இந்த பக்கம் நைட்டில் ஜிங்கான் அவரோட பெட்டை சரி பண்ணிட்டுருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு இருந்து, இந்த உனக்காக கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நீட்டுவாங்க. புது பில்லோவா? எனக்காகவா வாங்கினேன்? ஆமாம், பழசை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. இது உனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல, பிடிச்சிருக்குல்ல? இதோட சேர்த்து அந்த பெட்டில் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதுக்கு வேற ஆளை பாரு. ஏய் நில்லு. ஜிங்காங்க, எனக்கு ஒரு டவுட்டு, நீ இந்த வீட்லேயே இருக்கலாம்ல, இது பெரிய வீடு இல்லை, நீ எல்லாரையும் பகச்சிக்கணும்னு நினைக்கிற? எதுக்காக இப்படி திடீர்னு பேசிட்டு இருக்க? பசி எடுத்தா தான் இந்த மாதிரி உளர தோணும். உனக்கு பசிக்குதா என்ன? நான் கிச்சனில் போய் ஏதாவது கொண்டு வரேன், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் எழுந்து போவேன். நம்ம ஹீரோயினி